சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ப. சிதம்பரம் உள்ளிட்ட முக்கிய காங்கிரஸ் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான பல்வேறு முக்கிய முடிவுகளை இன்று நடைபெற்று வரும் இந்த உயர்மட்ட கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் காங்கிரஸ் கட்சியானது எவ்வாறு எதிர்கொள்ள உள்ளது என்பது தொடர்பான முக்கிய கருத்துக்களை ஒவ்வொரு உறுப்பினரும் அவர்கள் ஒவ்வொரு தனித்தனியாக கேட்டு தெரிந்து கொண்டார்கள். மிக முக்கியமாக கூட்டணி விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி உட்கட்சியிலேயே பல்வேறு பிரிவினைகள் இருக்கும் நிலையில் திமுகவுடனான ஒரு கூட்டணியில் செல்வதா அல்லது தாவேக ஒரு கூட்டணி செல்வதா என்ற ஒரு குழப்பமானது நீடித்து வரும் நிலையில்தான் இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் பல்வேறு கருத்துக்களை காங்கிரஸ் தலைமையானது இன்று தனித்தனியாக கேட்டு விடுகிறது. அந்த கூட்டத்தில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அனைவரிடமுமே எந்தெந்த உறுப்பினர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள், குறிப்பாக கூட்டணி விவகாரத்தில் திமுகவிற்கு சாதகமாக எத்தனை உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு கருத்துக்களையும் காங்கிரசுடைய தலைமை, குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் கேட்டு வருகின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடனான ஒரு கூட்டணியை ஆலோசிக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் என்பது நிர்வாகிகளிடம் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும், சில நிர்வாகிகள் திமுகவுடனான அந்த கூட்டணியை தொடர வேண்டும் என்றாலும் அதிக அளவிலான இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த கூட்டத்தில் அவர்கள் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்ற இடங்கள் மட்டுமல்லாமல் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படும் அந்த ஒரு இடங்களுடைய பட்டியலை தயாரித்து வைத்திருப்பதாகவும், அந்த இடங்களை திமுகவிடமிருந்து கேட்டு பெறுவதற்கு காங்கிரஸ் தலைமையானது அழுத்தம் தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் மேலிடத்திற்கு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்து வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோருக்கு தனித்தனியாக அந்த கருத்துக்களை கூறுவதற்கான அவகாசமும் வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரும் அந்த கூட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, கே.சி. வேணுகோபால், தமிழ்நாடு காங்கிரசுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்களான கிரீஷ் சோடங்கர், நிவேதித் ஆல்வா, உத்தம்குமார் ரெட்டி ஆகியோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு கூட்டத்திற்கு பிறகுதான் பாண்டிச்சேரியினுடைய அந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் விவகாரம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் அந்த யூனிவர்சிட்டியுடைய நிர்வாகிகள் உடன் நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய விவகாரத்தை பொறுத்த அளவில் ஏற்கனவே பல்வேறு அழுத்தங்கள் என்பது திமுக தரப்பிலிருந்து காங்கிரஸ் தலைவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதை திமுக நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தலைமை என்பது வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்களே இருக்கும் நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே எத்தனை தொகுதிகள் என்பது வழங்கப்பட உள்ளது என்பது தொடர்பான அறிவிப்புகள் இன்னும் வராமல் இருக்கும் நிலையில்தான் இன்றைய காங்கிரசுடைய உயர்மட்ட குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இதுல முக்கியமாக கூட்டணி தொடர்பாக ஆட்சியில் பங்கு என்ற அந்த கோரிக்கை ஒரு பக்கம், தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற சில நிர்வாகிகளுடைய கருத்து ஒரு பக்கம். இதில் ராகுல் காந்தி அல்லது டெல்லி தலைமைக்கு உடன்பாடு இருக்கிறதா இந்த கோரிக்கைகளுக்கு என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக அமைந்தது. இந்த ஆலோசனைக்கு பிறகு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நம்பலாமா? நிச்சயமாக. அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக பெரும்பாலான நிர்வாகிகள் திமுகவுடனான கூட்டணியில் ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துதான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறைந்தபட்சம் 3 முதல் 6 அமைச்சர்கள் வரை பொறுப்புகளை இந்த நடக்க உள்ள தேர்தலில் வெற்றி பெற்றால் கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை காங்கிரஸ் தலைமை திமுகவிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் நிர்வாகிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மிகவும் திமுகவுடனான அந்த ஒரு பேச்சுவார்த்தை அமைக்கப்பட்ட அந்த குழுவும் தங்களுடைய கருத்துக்களை ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்துள்ளதாக முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் தான் இந்த ஒரு முடிவுகள் என்பது அனைத்து தரப்புடைய கருத்துக்களை கேட்ட பின்னர் காங்கிரசுடைய தலைமை எடுக்கும் முடிவுதான் இறுதியானதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இருந்தாலும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் புதிய கூட்டணியை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை ஏற்கனவே காங்கிரஸ் தலைமைக்கு முன்வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையிலும் ஒரு சில மாற்றங்கள்
மாற்றங்கள் என்பது இந்த முறை நடைபெறக்கூடிய தேர்தலில் காங்கிரசுடைய உட்கட்சியில் செய்யப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளதாகத்தான் காங்கிரசுடைய மேல்நிலை வட்டாரங்கள் கூறுகின்றன. இருந்தாலும் இறுதி முடிவுகள் என்பது காங்கிரசுடைய தலைவர் குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய முடிவு. நாம் தொடர்ந்து பேசுவோம், இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் அதிகார பகிர்வு சார்ந்த அந்த கருத்துக்களை முன்வைத்ததில் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இருக்குமா அல்லது தேசிய தலைமைக்கு உடன்பாடு இருக்குமா என்பது முக்கிய கேள்வியாக இருந்தது. இப்போ இந்த கூட்டத்தில் அது சார்ந்த முடிவுகள் அல்லது அது சார்ந்த சமிக்கைகள் வெளியாகும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த கூட்டத்துல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. அதனாலதான் இந்த தலைவர்கள் எல்லோரையும் டெல்லிக்கு அழைத்து இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா சமீப காலமாக இது குறித்தான இந்த விவாதங்கள் என்பது கூட்டணி இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்ற ஒரு கருத்தும் திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இந்த குழு அமைத்த பிறகு கூட இந்த பேச்சுக்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் திமுக தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி சில தலைவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற போது இதுல ஒரு கிளாரிட்டி இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தேவை. அதே போல அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது என கருத்துக்களை கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் காங்கிரஸ் தலைமைக்கு தற்போது ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவேதான் இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்தது போலவே ஒரு சாரார் தாவேகாவுடன் கூட்டணி வேண்டும் அப்படின்ற அந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இது குறித்து இறுதி முடிவு காங்கிரஸ் தலைமை குறிப்பாக மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் சோனியா காந்தி இவர்களிடம்தான் இந்த இறுதி முடிவு என்பது இருக்கிறது. ஆகவே அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது, ஏன்னா நீங்க ஆட்சியில் பங்கு அப்படின்றது ஒரு லெஜிட்டிமேட் டிமாண்ட் அப்படின்னு தான் காங்கிரஸ் தலைமையே அதை யோசிக்கிறது. ஏன்னா நீண்ட காலமாக அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படின்னும் போது ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு டிமாண்ட் ஏன் கூடாது அப்படின்ற அந்த கேள்விகளும் இருக்கிறது. ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் இதுவா, அதற்கான நேரம் இதுவா அப்படின்றதுதான் தற்போது இருக்கக்கூடிய கேள்வி. அதை ஒட்டிதான் இந்த விவாதங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதை செய்ய வேண்டும்? தற்போது வரை காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்றதுல ஒன்னும் பெரிய சலசலப்பெல்லாம் இல்லை. ஆனால் தற்போது இந்த டிமாண்ட் வந்ததுக்கு பிறகு திமுகவுடைய ரியாக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் கடுமையான ஒரு ரியாக்ஷனாக இருக்கிறது அப்படின்னும் போது இந்த கள சூழல் எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட இந்த தேர்தலில் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும், இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கான வாய்ப்பு, அதுக்கப்புறம் கூட்டணி எந்த அளவுக்கு இந்த கூட்டணி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டுதான் அந்த டிமாண்டை முன்வைப்பாங்க அப்படின்னு பாக்குறேன். ஸோ அதை ஒட்டுமொத்த ஒரு குரலில் காங்கிரஸ் கட்சி பேச வேண்டும் அப்படின்றதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக தான் இது இருக்கிறது. இந்த கூட்டத்தில் என்ன இறுதி முடிவு எடுக்க போகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு ஷபீர்.